ஹே கைஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தேன். ரியாக்டிங் டு தமிழ் ரோஸ்டர்ஸ்னு. அது ஏன் போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அந்தளவுக்கு மறந்து போச்சு. அப்போ திடீர்னு நான் வந்து ஆர்கியூவில் போய் பார்க்கும்போது அப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. ஆமாம், நம்ம வந்து ஒரு வீடியோ பண்ணுறதா சொல்லியிருந்தோமே, இந்த மாதிரி தமிழ் ரோஸ்டர்ஸுக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ மாதிரி பண்ண போகிறோம் அப்படின்னு. ஒரு சில ரோஸ்டர்ஸை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த ரோஸ்டர்ஸோட வீடியோஸை பார்த்து அதுக்கு ரியாக்ஷன் மாதிரி பண்ணுறோம். இதில் ஒரு சோகம் என்னென்னா, ஃபுல்லாக லாக்டவுன் இருந்துச்சு. ஒரு 6 மாதம் லாக்டவுன் இருந்துச்சு. இப்போலாம் வீட்டில் சும்மா படுத்துக்கிட்டு காலேஜ் ஆரம்பித்து அசைன்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேண்ணா. சரி விடுங்க. நிறைய பேர் நிறைய சொல்லியிருந்தீங்க. ஜேகே தமிழ், அப்புறம் சிம்பிளி வேஸ்ட், அப்புறம் பிரியாணி மேன். ஓகே ஃபைன் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதில் ஒரு சில பேர் எபினேசன் வேறு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. என்னையும் வந்து ஒரு ரோஸ்டர்னு மதித்து என் பேரே சொல்லியிருக்கீங்க. ரொம்ப பெருமை. இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் ஜேகே தமிழ் சொல்லியிருந்தீங்களா? ஸோ ஜேகே தமிழ் அவரோட சேனலில் இருக்க வீடியோஸ்க்கு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். 101K சப்ஸ்கிரைபர்ஸ். நேற்று தான் 100K சப்ஸ்கிரைபர் இருந்தார். அதுக்குள்ளே 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டார். கண்ணு வைக்காதரா பாடி சோடாங்கிறீங்களா? கண்ணெல்லாம் வைக்கலைங்க. எனக்கு சரி ரொம்ப சந்தோஷமா. நானே ஒரு ஜேகே கண்ணி. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நீ. நானே ஒரு ஜேகே கண்ணி. நம்ம வந்து தூரியா இன்ட்ரோலேருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் அவர் ரீசெண்டாக போட்டு அது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ. ஆக்சுவலாக இவரோட எடிட்டிங்லாம் சீரியஸாக வேறு லெவலில் இருக்கும். தேங்க்ஸ் நினச்சேன். அதான் இவரோட வீடியோ எடிட்டிங்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். மோஜிட்டோல் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. பார்த்தலாம் நண்பர்களே. இன்னும் இதுதானா அது? குடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 2வது வீடியோ கண்டினியூஸாக 2 வீடியோவில் ரெட் புல்லை பார்த்துட்டோம். எதோக்குன்னா லைக் போடுறீங்க. இது நானே செஞ்சது. இது எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, இல்லாட்டி வேணாம். இப்போ விடுறேன் பாருங்க. இவர் முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். இவர் முயற்சியை பாராட்டி ஒரு லைக் போடலாமே ஃப்ரெண்ட்ஸ். டிக்டாக் பண்ணுறேன். டிக்டாக் பண்ணிட்டு இருக்கான். நண்பர்களே பார்த்தீங்கன்னா எனக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்த காலேஜுக்கு நான் எதுக்கு போகிறேன்னு எனக்கே தெரியல. டெய்லியும் போகிறேன், 3 மணி நேரம் உட்காடுறேன், ரிட்டன் வந்துடுறேன். வேறு ஏதாவது வேலைக்கு போகலாமான்னு கூட யோசிக்க தோணுது அடிக்கடி, காலேஜ் போகிறத நிப்பாட்டிட்டு. சரி பரவாயில்ல, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரிக்குள்ளே போயிட்டுருக்கோம். மீ ட்ரிங்கிங் வாட்டர் ஆஃப்டர் பிளேயிங் கிரிக்கெட் பி லைக். இப்போ புதுசாக ஒன்று கற்றுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை வந்து நான் உங்களுக்கு குடிச்சு காட்டுறேன். தண்ணி எப்படி குடிக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டணுமா? இப்படி வச்சுக்கோங்க. இப்போயே வாயில் கொஞ்சம், அதாவது நிறைய ஊற்றிடக்கூடாது. இந்த மாடு குடிக்கிற மாதிரி குடிக்கக்கூடாது. ஒரே ஒரு என்ன சொல்கிறது, அது நம்ம வாய் அளவுக்கு ஒரு கப்பு. அதாவது மெதுவாக குடிக்கிறோம் நம்ம. எவ்வளோ Me already dead inside watching this video be like. எங்கடா அவன்? ஏய் எங்கடா எந்திரிக்க வச்சுட்டே இருக்கீங்கடா. கிடச்சிருச்சு நண்பர்களே. ஏதாவது தள்ளி விட்டுறாத. அதுங்க நண்பர்களே, நம்மகிட்ட ஒரு பூனை 1000 லைக் இருக்கு, 2,97,000 லைக். நம்மகிட்ட பூனையை கட்டி இந்த பூனைக்கு ஒரு 2 லட்சம் லைக் விளையாடுற, ஒரு 5 லட்சம் லைக் போட்டு விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். கடிக்கிற இப்போ பூனை இருக்கு, பூனையை கட்டியாச்சு. அந்த பூனை அமைதியாக படுத்துருக்கு, நம்ம பூனை கடியில் போட்டுருக்கு 2 கடி வேற. நம்ம வீட்டில் ஒரு நாய் இருக்குது, ஒரு பூனை இருக்குது அப்படின்னா அதையே தூக்கி காட்டி லைக் வாங்குறாங்க நிறைய பேர். நானும் வீட்டில் ஒரு பூனை தண்டமாக வளர்த்திட்டு இருக்கேன். இனிமேல் டெய்லி அந்த பூனையை வச்சு ஒரு ரீல்ஸ் வீடியோ போடலான்னு இருக்கேன். நமக்கு 2 ப்ரொமோஷன் வரும்.
ஏன் கையை விடுற மூஞ்சில சமுக்குதுன்னா நெஞ்சில சமுக்குற ஏன் சமுக்க வேண்டியதானே பண்ணி பண்ணி மோஜ் ஆப்ல லைக் வரணுன்றக்காண்டி பண்றேன். மோஜ் ஆப் கூட இல்ல, டிக்டாக்ல இது எடுத்து அப்படியே டவுன்லோட் பண்ணி இங்க ரீ அப்லோட் தான் ஆகுது. இந்த லைக்குக்காண்டி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ரியல் பிரியாணி மேன் சூப்பர்ப்பா. இந்த உலகத்துல எதையும் நம்ம கொண்டு போக போறது இல்லை, இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிடுவோம். குட் அண்ட் என்ஜாய் ப்ரோ. அதாவது யூடியூப்ல வர கமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு யூடியூப்லேயே இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நிறையா வரும், கிரிஞ்சு கமெண்ட்ஸ் வரும். நம்ம வீடியோ கமெண்ட்ஸே வரதில்லை. நல்லவ இதை பார்த்தோன்னே ஞாபகம் வந்துச்சு, போங்கடா போய் கமெண்ட் பண்ணுங்கடா. வீடியோக்கு கமெண்ட் வரதில்லை, லைக் வரதில்லை. நீ போய் ஒவ்வொரு வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே பாஸ் பண்ணிட்டு போய் நைஸ் வீடியோ ப்ரோ என்னத்தையாவது போடுங்க, பரவாயில்ல, ஏதாவது ஒன்று எழுதி போடுங்க. நிறையா வியூஸ் வரணும் அப்படின்னா அந்த வீடியோக்கு லைக்ஸும் கமெண்ட்ஸும் நிறையா இருக்கணுமாமா. பார்க்குறப்ப இந்த வீடியோ இது வரைக்கும் அவனும் வந்திருக்க மாட்டீங்க, அப்படி வந்திருந்தீங்க அப்படின்னா போங்கடா போய் கமெண்ட் பண்ணுங்கடா. கமெண்ட்டில் போயிட்டு என்னது நைஸ் வீடியோ, இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க, இல்லை நிறைய இம்ப்ரூவ் ஆகிக்கங்க, கிவ் மீ சஜஷன்ஸ், ஏதோ ஒன்று பண்ணுங்கடா. கமெண்ட் பண்ணுங்கடா, தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாலாவது நமக்கு அதுக்கப்புறம் வியூஸ் வருதான்னு பார்ப்போம். வயசில் பெரியவங்க பார்த்துட்டு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க நண்பர்களே. அண்ணே ஸோ ஒரு வீடியோக்காக வாடா போடன்னு பேசிகிட்டு இருக்கேன். வயசில் பெரியவங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. தப்பா பண்றீங்க தோலா. அப்படி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணிட்டீங்கன்னா அதை எப்படி அழுவீங்க அடுத்து? இப்ப அழுறதுக்கு வந்து அதை எடுக்கும்போது அது கரைசை கையில போட்டு அதை வந்து இது பண்ணி, இதனால ஒரு சிம்பிள் ட்ரிக் சொல்றேன். நான் என்ன பண்ணுவேன்னா 10 இதை வச்சிருவேன், அப்படியே தூக்கி அப்படியே உள்ள போட்டுருவேன். ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி வந்து அப்படியே தகன்னு பத்திக்கிட்டு எரியணும். தூக்கி 10 வச்சு குப்பை தொட்டிக்குள்ள போட்டுருங்க. நல்ல ஐடியாவா இருக்கு நம்பர். ஐயோ தீபாவளியார் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் சொல்லி இந்த வீடியோவை அடுத்த தீபாவளியில பாக்குறவனா பண்ணுங்க. பட்டாசு வெடிச்சு ரோட்ல குப்பை போடாதீங்க. பட்டாசை வெடிச்சு அப்படி 10 வச்சு குப்பை தொட்டிகளே வீசிடுங்க. வெடிச்சு குப்பையெல்லாம் குப்பை தொட்டிகளே கிடக்கும். ஏதோ ஒரு பாரில் நான் தண்ணி அடிப்பேன், அடிக்கும் போதெல்லாம் நான் செடியாயிருப்பேனா, நான் அடிக்கின்ற சரக்கினிலே ஒரு 7up கலந்து இருக்கும். நைஸ் ப்ரோ, நைஸ். மோஜில் இந்த மாதிரி 100ல் ஒரு வீடியோ ஒருத்தா வரும். அந்த ஒரு வீடியோக்காக ஒரு 100 கிரிஞ்சு வீடியோ பார்த்துட்டு வரணும். எல்லாம் இதமாகும், சுண்டல் எல்லாம் சுகமாகும், அப்பு வந்து தலைக்கேறும், உங்க பாட்டு எல்லாம் காலியா. நல்லா இருக்குல்ல பாட்டு. ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோணுது, நம்ம ஏன் இன்னும் மோஜ் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கோம்? இன்ஸ்டால் பண்ணி நம்மளும் ஒரு மோஜ் ட்ரோல் ரோஸ்ட் ஸ்லாஷ் ஏதோ ஒன்று போட்டு விடுவோம் நண்பர்களே. யாராவது ஏதாவது மோஜ் வீடியோ கிரிஞ்சாக பார்த்தீங்கன்னா அனுப்புங்க. இப்படி தான் போன தடவை ரீல்ஸ் ரோஸ்ட் பண்ணுறேன்னு இருந்தேன். அது 1 வருஷத்துக்கு ஒரு வீடியோ, 2 மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டுட்ருக்கோம். ஏன்னா 2 மாதத்துக்கு ஒரு வீடியோ போட்டால் வருஷத்துக்கு 6 வீடியோ. இதில் இப்படியே போட்டோம்னா இன்னொரு 10 வருஷத்தில் எப்படின்னு நம்ம வீடியோ ரீச் ஆயிரும். அது வரைக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகிய நீங்கள் வந்து உங்கள் சப்போர்ட்டை காட்டிக்கிட்டே நீங்கள் இப்போ கொண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கிட்டே பாருங்கள். ஆல்ரெடி கமெண்ட் பண்ண சொல்லிட்டேன், கமெண்ட் பண்ணாமல் இருந்தேன். ரத்தங்க கீஸ் ஆவான் கமெண்ட் பண்ணாதவன். போலாமா நண்பர்களே? அந்த பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்குது. 2 பேர் பார்க்குறக்கே இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இது ஒரு 5 பார்ட்டாக போட்டு ஃபஸ்ட்டு பார்ட், செகண்ட் பார்ட், தேர்டு பார்ட், 4th பார்ட், 5th பார்ட், ஒவ்வொரு பார்ட்லேயும் 2 ரோஸ்டர்ஸ். இதை வச்சு 1 மாதத்துக்கு ஓட்டிடலாம். ஃபைனலாக முக்கியமான ஒரு ஆளை பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம். என்னத்த சொல்லனா ஒரு பாட்டு வேற வந்துடுது. இன்னைக்கு சர்ச் இன்ஸ்டெட் ஃபார் என்னத்த சொல்ல அப்படின்னு நீங்கள் ஒன்று இருக்கா, இங்கே இதை தொட்டோம்னா நம்ம சேனல் வந்துடுது. ஏன்டா யூடியூப்கார அப்படி பண்ணுறது? ஆல்ரெடி வேற என்னத்த சொல்ல இப்படி 2-3 சேனல் வந்துருச்சா. ஒரு சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கானு 5 வீடியோ போட்டிருக்கான். 518 சப்ஸ்கிரைபர்ஸ் 20 வீடியோ தான் போட்டிருக்கேன். எனக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குடா. போகிறேன்டா அடுத்த வருஷத்துக்குள்ள 100 வீடியோ போட்டிருப்பேன். இருக்கட்டும் கட் பண்ண வேண்டாம், அப்போ தான் தெரியும். சரி என்ன வீடியோ பார்க்குறது? என் வீடியோ எல்லா வீடியோ கிரிஞ்சாக தாங்க இருக்கும். அதை நான் எடிட் பண்ணும்போதே கிரிஞ்சுன்னு முடிவு பண்ணிடுவேன். இப்போ வீடியோ நான் தான் எடிட் பண்ணுவேன். ஸோ அப்படி எடிட் பண்ணும்போதே எனக்கு அது கிரிஞ்சாக தெரிஞ்சிடும். அப்போது அதை மீறி அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணிடுவேன். இருந்தாலும் அதுக்கப்புறம் 2-3 நாள் கழிச்சு அதை பார்க்கும்போது கிரிஞ்சாக தெரியுமா? அதனால் எந்த வீடியோ பார்க்குறது? ரீசெண்டாக போட்டு இந்த வீடியோ நல்லா இருந்துச்சு.
அப்புறம் இது மதன் கௌரி. இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சா மறந்து போயிட்டேன். ஒரு ரோஸ்டிங் சேனல்னு ஒன்று உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ரோஸ்டிங் சேனலில் யார் இருக்காங்களோ இல்லையோ மதன் கௌரி இருப்பார். இப்போ சிம்பிளி வேஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே மதன் கௌரி இருப்பார். ஃப்ளிப்குள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு மதன் கௌரி இருப்பார். இந்த மாதிரி நிறைய பேர் மதன் கௌரி ரோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளும் இது என்னன்னே தெரியல, இது என்ன ரோஸ்ட் வீடியோவா, இது என்ன வீடியோன்னு தெரியல. பார்த்துட்டு அது என்ன வீடியோன்னு தெரிஞ்சு சொல்லுங்கள். நம்ம எந்த வீடியோ பார்ப்போம்? இது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நாப்போலே ரோஸ்ட் இருக்கா, அது ஒரு என்ன நானே மற்றவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் எப்படிலாம் யூஸ் பண்ணணுங்கிறத எங்கள் எக்ஸ்பர்ட் சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கீழே நான் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி அந்த 999 மட்டுமே பே பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இதை நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்ட்டையோ கேர்ள் ஃப்ரெண்ட்டையோ ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை பேரண்ட்ஸ்டையோ சொல்லி ரொம்ப ஈஸியாக சமாளிக்கிறதுக்கு கட் பண்ணுறா ரொம்ப போடுறான். ரொம்ப போட்டுருங்க. பாவம்டா நீங்களாம் நெட்டு டேட்டா போட்டு எங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களாடா, யாரா நீங்களாம்?